தாவேகா அப்படின்ற ட்விட்டர் அக்கௌண்ட் தொடங்கப்பட்டு ஓராண்டு வெற்றிகரமாக நிறைவு செய்து 2ஆம் ஆண்டு அதுதான் சொல்ல வந்தேன் 2ஆம் ஆண்டு துவக்க விழா அந்த ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்காக இவ்வளவு தூரம் செலவு செய்து ட்விட்டர் அக்கௌண்டா? ஆமா தம்பி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரி, நீ ட்விட்டருங்கிற நீனு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு ஆரம்பிச்சிருக்காங்க? ட்விட்டருக்கு இவ்வளவு செலவு பண்ணுவாங்களா? அறிக்கை, அனௌன்ஸ்மெண்ட்டு, கட்சி அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே ட்விட்டரில் மட்டும்தான் நடக்குது. ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கருத்தரங்கம் அதெல்லாம் ட்விட்டர்ல நடக்குது. அப்படின்னா அப்புறம் ட்விட்டர் அக்கௌண்ட் தான் சொல்ல முடியும். அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் ஒரு வருடத்தை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை வெற்றிகரமாக வெற்றிகரம்னு கூட சொல்ல முடியல, ஒரு குளறுபடிகளுக்கு மத்தியில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட ஃபன் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு சிக்கி இருக்குது. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பேசுகிறாரு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நீங்கள் தான் பேசிட்டு இருப்ப சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 லட்சம் 15 லட்சத்தை செலவு பண்ணி வந்து நான் தற்கூரி தான்ப்பா தெரியாம யாரும் எனக்கு இன்டெலெக்சுவல் பத்தம் கொடுக்காதீங்க. மக்கள்கிட்ட பேசணும்னா சாதாரணமாக பேசலாம், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், ஒரு வீடியோ போட்டு அனுப்பலாம். இவர்கிட்ட இருக்கிற கேள்விக்கு எல்லாரும் நம்ம கேள்வி கேட்டு வைப்போம். 6 மாசத்துக்கு ஒருக்க இவர் என்ன பண்ணப்பல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை போட்டு கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் நிறைய விழா அப்படின்னு போட்டு 50 லட்சம் செலவு பண்ணி ஒரு 15 நிமிஷம் பேசுறாப்புல, அதெல்லாம் பரபரப்பா பிடிச்சி போடுறாங்க. அதுக்கு 50 லட்சம் தேவையில்லை தலைவா, பிரஸ் மீட்டே போதுமானது. வேற என்ன இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ல? வேற என்ன பெருசா இருக்குது? உங்க தற்கொலைத்தனத்தை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பிரஸ் மீட் போதும். தயவு செஞ்சு அதுல ப்ரூவ் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாங்க, காசு வேஸ்ட் இல்லை. அவரு விட்டு காசாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவார். யாரோ RSS புண்ணியமாக காசு கொடுக்குறான். சரி, ரைட்டு. இப்படியான ஃபன் எலமெண்ட்டுகளுடைய கம்பைலேஷன் தான் இந்த வீடியோ. முதல்ல பனையூர் பண்ணையார் அவருடைய அந்த ஸ்பீச்சு அதில் யார் எழுதி கொடுக்குறான்னு தெரில. அதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துவாங்க, கொள்கை திருவிழாவா. அந்த கொள்கை திருவிழாவில் இப்படிதான் ஃபாசிசம் பாயாசம்னு பேசினாப்புல அதற்கு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனம் வலுத்தது. அதே போல் இந்த கூட்டணியை கூப்பிடுறது ஏதோ வந்து மிட்டாய் வியாபாரம் மாதிரி, ஏதோ ஆடி தள்ளுபடி மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு தலைவர் திருமா உட்பட பலரும் வந்து அதுக்கும் கருத்து தெரிவித்திருந்தாங்க. எதாக இருந்தாலும் ஒரு முறை இருக்குது, இஷ்டத்துக்கெல்லாம் இப்படிலாம் இது பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு மிதி வாங்கினதுக்கு அப்புறமும் இல்லை நான் அந்த கருத்துக்களெல்லாம் திருத்திக்க மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு திரும்பியும் பாயாசம் அப்படின்னு இருக்கிறாரு. மும்மொழி கொள்கை திணிப்பு, இந்தி திணிப்பு, இது ரெண்டு எவ்வளோ வீரியமாக போகுது. ஒரு மாநிலத்துக்கு அவங்க வழங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒரு நிதியை வந்து கொடுக்காம ஆணவமாக பேசுனாங்க. இதை ஏற்றுக்கிட்டா நான் தருவேன் அப்படின்னு. இதை வந்து ஏதோ LKG பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட். இது அனைத்தும் உங்களுடைய தற்கூரித்தனத்தை ப்ரூவ் செய்கிறது. இதுக்கிடையில் இன்னொரு வாரம் சொன்னார், எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, 2 கட்சிகளும் ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுக்குது அப்படின்னு. இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் அதை போடுங்கப்பா. இது வந்து நேற்று நடந்துச்சுல அந்த போரா நேற்று நடந்ததுல அந்த வெற்றி இது துவக்க விழா. அந்த துவக்க விழாவில் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கானுங்க #TVK40. இது என்னது? நேற்று இன்னைக்கு தானே நடந்தது. இந்த வீடியோ நம்ம அடுத்த நாள் தானே போட போகிறோம். இப்போ இது என்ன? இந்த ஹேஷ்டேக் எதுக்காக வச்ச? ஹேஷ்டேக் வச்சிருந்து விளையாட்டு காட்டுறாங்கன்னு சொல்கிறல. அப்போ இது பேர் என்ன? இதில் வந்து மற்ற கட்சிக்காரங்க போட்டால் அது விளையாடுறதுனா, இவங்க கட்சிக்காரங்க பண்ணால் தம்பிங்க பண்ணுற சம்பவமா? தற்கூரித்தனமாக இருக்குப்பா அதெல்லாம். அவர் வந்து நம்ம வந்து நீ குறைச்சி இட போட்டுறக்கூடாது. அவர் சொந்த கருத்துல இருந்து பேசுறாரு. சினிமாவில் இருக்கும் போதே ஒரு டைலாக் ரைட்டர் எழுதி கொடுப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க. மற்றபடி அதெல்லாம் ஓன் தாட்ஸ்ரா, ஓன் தாட்ஸ். தயவு புஷியானந்த் எழுதி கொடுக்குறான்னு நினைக்கிறேன் நீ. தயவு செஞ்சு ரைட்டர் ராஜமோகன் எழுதி கொடுக்குறான்னு நினைக்கிறேன் நீ. அவங்க 2 பேரும் லயாமன் எழுதி கொடுக்குறான்னு நினைக்கிறேன் நீ. அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக பூரா கிரைனு. அதெல்லாம் இவங்க 3 பேருமே எழுதி கொடுக்குறாங்க. அப்பா SS எழுதி கொடுக்குறான்னு. அவர்களே எழுதி கொடுத்தா நல்லா எழுதி கொடுத்துருப்பாங்க. அவர்களே எழுதி கொடுத்தா நேரம் அரசியல் உருப்பிட்டு மாட்டாரா? இவரே எப்படி இருக்க போறாரு? அதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறாங்கலாம் தெரியும். தயவு செஞ்சு ஆள மாட்டேங்க. தெரியுமா? அதெல்லாம் தெரியும். தொண்டு தண்ணி போ கத்துறேன்னு சொல்ல வேண்டியது. அதுதான் நான் மறுத்தேன், ஏன் வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. சரி, அந்த வகையில முதல்ல நேற்று அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறப்ப இப்போ நம்ம ஒரு வருடம் நம்ம கடந்து வந்த பாதையை பற்றி ஒரு ஏவி பார்த்துட்டு வந்துடுவோம். எப்போ பார்த்தாலும் எந்த கொள்கை என்னன்னு கேட்டால் இருங்க இந்த வீடியோவை பாருங்க அப்படிங்கிறது. கட்சி கொடையும் இருக்க அர்த்தம் என்னன்னு கேட்டால் இருங்க இந்த வீடியோவை பாருங்க. தமிழ்நாட்டில் ஜூவி ஆவிக்கு அப்புறம் ஏவி தான் ஃபேமஸ். இப்போ அது யாரோட ஏவி? தாவேக்காவோட ஏவி தான். இல்லை, எதுக்கு இடத்துல இப்போ ஏவி தான். எது ஃபுல்லாக இல்லை, எல்லா இடத்துலையும்
ஏவி விடுறாங்க. இப்போ அந்த ஏவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 செக்மெண்ட் சிக்கி இருக்குது. என்னது? முதல்ல உங்களுக்காக இந்த செக்மெண்ட். நண்பன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை கோவையிலும், கத்தி படத்தின் 50வது நாள் விழாவை நெல்லையிலும் நடத்தி அந்தந்த ஊர் மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று சந்தித்தவர் தான் தளபதி. அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல போய் பாக்குறதுலாம் ஒரு விஷயமா? விஷயம் தான். என்ன சாதாரண விஷயமா? அப்புறம் என்னது? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எனக்கு புரியல. அந்த ஊர் மக்கள் அந்த ஊர்ல போய் பார்த்துருக்காரு. இதுல செய்தியா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல விஷயமா சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் போயிருக்காருல, கார்ல போயிருக்காரு, ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போயிருக்காரு. பனையூருக்கு அவங்களுக்கு பஸ் வைக்காம இவரு போய் பார்த்திருக்காரு. அதே பெரிய பனையூருக்கு வர சொல்லாம ஆடியோ லான்ச் பண்ணிருக்காருன்னா அதை பாத்துக்கணும்ல. அந்த அளவுல வந்து அது முக்கியமான விஷயம் தான். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த பழைய தலைவர்கள்லாம் இன்றுக்கு எனக்கு தெரியாத தமிழ்நாட்டில் நான் கால் பதிக்காத இடமே கிடையாது அப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களோட உச்சபட்ச வார்த்தை என்னன்னா அது தான் இருக்கும். நான் என் கால் தடம் பதியாத தெருக்களே கிராமமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னவங்க பெரியார் இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், கலைஞர் இருக்கலாம், ஜெயலலிதா. திமுகல வந்து நீங்களும் பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன், எல்லாருமே தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இளையராஜாவே சொல்லியிருக்காரு அதை. ஏன்னா ஒரு ஊரா கச்சேரி பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் நான் கால் பதிக்காத இடம் இல்லைன்னு அதே சொல்லியிருக்காரு. இல்ல இப்ப இதுல இது பெருமையா? 2 ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டு ஆடியோ லான்ச் பண்ண, அது சொந்த ஈவெண்ட்டுக்கு நீ போயிருக்க ராஜா. ஆடியோ லான்ச் அதுல போய் மக்களுக்காக நீ பேசி அடுத்தது என்ன ராஜா? என்ன மக்களுக்கு என்ன கிடைச்சது? 2 ஊருக்கு போயிட்டு அந்த ஊரிலே போய் அந்த மக்களே சேர்ந்து டேய் காசு கொடுக்குறாங்கிறதுக்காக என்ன பாருங்க. ஆடியோ லான்ச்ல நீ காசை வாங்கிட்டு தான் அங்க நடத்த போற. இப்ப நண்பன் ஆடியோ லான்ச் அந்த ஊரை நடத்தேன்னா அந்த ஆடியோ லான்ச்சை பார்க்க வர்றதுக்கு ஒரு டிக்கெட் உண்டு இல்ல? அந்த டிக்கெட்டை மக்கள்கிட்ட இருந்து பணம் பெற்று தான் இந்த ஊர்ல போடுற. என்னது சொல்லு. அப்ப அதுல என்ன மக்களுக்கானது இருக்கு? இப்படி ஊரா போய் பார்த்தவரு விழுப்புரம் பக்கத்துல மழை பெஞ்சப்ப எதுக்கு வந்து வீட்டுல அழைச்சு வந்து பார்த்தாரு? பனையூருக்கு எதுக்கு அழைச்சு பார்த்தோம்ல? அப்ப தெரியா ஊரா போய் பாக்குறவர் தானே ஆளு. அப்புறம் எதுக்கு பனையூருக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்த? அதையும் வேற ஏன்னா அப்ப கோயம்புத்தூர்லயும் நீ சொன்ன ஊர்லயும் மழை பெய்யல, வேற ஒண்ணும் இல்ல, அதனால போயிருப்பாப்ல. அவ்வளவுதானே. இப்ப இதுல வந்து நீங்க சொன்னீங்க தலைவர்கள்லாம் போய் நடப்பாங்கன்னு. இவரு மதிமுக வந்து சொல்லுவார், என் கால் படாத சுடுகாடே இல்லை தமிழ்நாட்டுல. ஏன்னா என்னுடைய கட்சி தொண்டர்கள் வந்து போனப்ப நான் அப்படி அலைஞ்சிருக்கேன். அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கும் போயிட்டு இருக்காரு. அவங்க காலம்லாம் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன காலம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கரண்ட்ல திருமாவளவன் அண்ணன் போகாத இடமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு போயிட்டு இருக்காரு, கரண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்காரு அவரு. சும்மா 2 ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ஊரை மக்களை போய் அங்கேயே பார்த்தா அவர்லாம் எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருப்பாருன்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்குமே அந்த டிராவலிங் டைம் அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். போற பாதையில யாராவது வந்து இங்க ஒரு ஈவெண்ட் மழை புயல் புயலனாதான் போவேன். மழை புயல் புரிஞ்சா பனையூருக்கு தான் எல்லாரும் வரும். அதனால திரும்பியும் சொல்றோம், அரசியல் வேற நீங்க பேசுறது வேற. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் எங்களை சாயடிக்காதீங்க. காசு கொடுக்குறாங்க எதை வேணா பேச செருப்படி வாங்க செஞ்சு. இதுதான் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் கொள்கை கொண்டு பேசுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இவரே அந்த டாக்குமெண்ட்ரியில இன்னொன்னு பேசியிருக்கிறாரு. என்னது? இதுதான் வந்து புழுகு அண்ட புழுகு ஆபாச புழுகு. இதுதான் அந்த வீடியோ போடுங்க. நீ படிக்கவே கூடாது என்று நாங்குநேரியில் ஒரு மாணவனின் கைகள் வெட்டப்பட்டனவே, அந்த வெட்டப்பட்ட கைகளை நேரில் வரவழைத்து பரிசு கொடுத்து, தம்பி நீ இன்னும் படி, பெரியாரை படி, அம்பேத்கரை படி என்று மாணவர்களை நல்வழிப்படுத்துகிறாங்க. நாங்குநேரி மாணவன் சொன்னது அவர் தனியா பேசினாரா? என்ன பேசினாரு? நடிகர் விஜய் என்ன சொன்னாரு? அவரு உன்கிட்ட சம்பவம் தொடர்பா பேசினாரா? என்ன உங்ககிட்ட பகிர்ந்துட்டாரு? சம்பவத்தை படி பேசுற எதுவும் பார்த்துட்டீங்களா? அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சப்ப இந்த மீடியாலலாம் வந்து சேட்டலைட் மீடியாலாம் அப்படி ஹைப் பண்ணாங்க. பாருங்க, பக்கத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இதை அவர் வந்து சொல்லாம சொல்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாங்க. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா அவன் எதுவுமே சொல்லல அப்படிங்கிறாப்புல. மேலும் மேலும் துருவி இது அரசியல்வாதிட்ட சினிமா நடிகர்கிட்ட கேட்கற மாதிரி கேட்கறாப்புல நம்ம ஆளு. இல்ல வேற என்ன சொன்னாரு? வேற இல்ல, இந்த ஊடகவியலாளர்கள் வந்து அப்படி ஒரு ஊடகவியல் பண்றாங்க. இல்ல சொல்லுங்களேன், அவர் அது ஓகே. இல்ல அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சென்ஸ்ல அவர் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களை வந்து சமூக நீதி அதெல்லாம் ஒண்ணுமே பேசல சார். ஏன்னா அவர்கிட்ட விஷயம் இருக்காது. அவர் சும்மா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதே கேட்கறாரு, அது ஓகே. சரி, அப்படி என்ன கேட்கறாருன்னா ராஜமோகன் மாதிரி இந்த பையனை பேசுவாப்புலன்னு நினைச்சு கேட்கறாப்புல. நான் அப்படி ரைட் ஓகே. இது எல்லாரும் ராஜமோகன் முடியாதுங்க.
காசு கொடுக்குறாங்க பட்டிமன்ற பேச்சா என்ன வேணா பேசலாம். அந்த பையன் அவனுக்கு என்ன தெரியுமோ அதானே பேச முடியும். அவர் என்ன பேசுறாரு பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போதே அந்த பையன் கெத்தா ஓகே கேஷுவலா உட்காந்துருக்காங்க. அவருக்கு இந்த நடிகர்லாம் இல்ல, பக்கத்துல ஒரு பெரிய நடிகர் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற தன்மை மட்டும்தான். இந்த ராஜ்மோகன் பாரி போய் நின்றுட்டு போட்டோ எடுக்கிறது, காசு கொடுத்தா எதனா கூவுறதெல்லாம் அந்த பையன் கிடையாது. அவன்கிட்ட நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் தாண்டி மேடையிலயும் இருக்கிறான் ஆளு பஞ்சா எழுட்டு வந்துருப்பான் போல் இருக்கு ஆளு பார்த்து. ஏன்னா தலைவனை பத்தி தெரியும்ல, இந்த உலகத்திலேயே சார் சிமெண்ட் ரோடு முதல்ல போட்டது ஹிட்லர் தான் சார். அந்த வேற லெவல் சார். அவன் எதுக்கு சிமெண்ட் ரோடு போட்டா? நீ நாம் தமிழருக்கு போக வேண்டிய ஆள். நீனு தப்பிதான் இல்ல, கரெக்டா தான் வந்திருக்கு. இல்ல நாம் தமிழர் தான் போகணுங்கிறேன். இது தற்கால நாம் தமிழர் அப்படிங்கிறியா? ஆமா, இது தற்கால நாம் தமிழர். அது கற்கால நாம் தமிழர், இது தற்கால நாம் தமிழர். அவ்வளவுதான் வித்தியாசம். மேடையில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு எழுதி போட்டிருக்காருங்க. இதோ எல்லா விஷயத்திலும் முதன்மை, ஆனால் எப்போதும் எல்லோருக்கும் எளிமை, அதுதான் எங்களுடைய தலைமை. பேசுறாங்க ஆளு. பேசக்கூடாதா? பேசக்கூடாதா? நான் என்ன சொல்றேன், ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்காத. டிஆர் மாதிரி பேசுறேன், அது ஒரு மொழி நடை தானே. அடங்காத புலி, இது பயப்படாத புலி, இது அஞ்சாத புலி, இது அசுர புலி. காசு கொடுக்குறாங்களப்பா, அதாவது பேசணும், ஏதாவது பேசணும்ல. பட்டிமன்றமா இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு இதை பண்ணிடுவேன், ஒரு வெறிவிட்டு வாங்கிடுவேன். இது நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளா சொல்லிட்டாங்க, ஏதோ 2 பிட்ட போட்டா தானே அடுத்தது கூப்பிடுவாங்க. இவரு கோப்பா சேவா, கோப்பா இணை இருக்காருல்ல, யாரு அவர் பேரை பதிவு பண்ண நான் விரும்பல. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வைஸ் கேப்டன் அவர் காலம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. தீக்குச்சி எடுத்து தீண்டாம கொளுத்து, அதுதான் ஏன் கருத்து. கபிலனு, இது கவிஞர் கபிலன் தானே. எத்தனை தடவை நம்ம சொல்றது, ஒரு யூடியூப் சேனல்லாம் பேசுவேன். நான் எத்தனை தடவை மட்டும் சொல்றது, எழுதுறது கபிலன் தான். இது கபிலன் வரின்னு. கபிலன் யாருக்காக எழுதினாரு? கபிலன் ப்ரொடியூசரா எழுதினாரு. ப்ரொடியூசர் காசு கொடுத்தாரு. நான் தப்பா பேசுறேன்னா? இல்ல கரெக்டா தானே பேசுறேன். ப்ரொடியூசருக்கு காசு கொடுத்தா ப்ரொடியூசர் எழுதுறாரு. யாரு ப்ரொடியூசர் தான் எழுதிருப்பாரு அவரு. இவர் ஒரு இணை செயலாளர். அவர் பேரை தாவேக்காலே அவருக்கு பிரபலம் இல்லையா, அதனால நம்ம சொல்லி பிரபலப்படுத்த கமெண்ட் செக்ஷன். அவரு ஒரு ஒரு பிரபலமான காலேஜ் பேரை கொண்ட ஒரு இங்கிலீஷில் பேர் கொண்ட ஒரு ஆளு அவர் பேசியிருக்கிறாரு. அந்த கட்டு தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா, முதல்ல எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க. எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா, நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். இது எதோட பொருந்தது? ரசிகர் மன்ற கூட்டத்துல பொருந்தது. அது அதேதான். இல்ல இந்த வடிவேல் ஜோக் ஒன்று இருக்கும்ல, பர்றா என் குருநாதன் வந்துட்டான்டா, இவன் மட்டும் நடந்து காரியலுக்கு ஒத்த வாடா வாடா வந்து போடுறான். அதுவா பனிமலை எரிமலையா வெடிக்கும்டா, பார் பார் பார். ஒண்ணு மிஸ் ஆகுது, சாணி இதெல்லாம் வரலையே. சாணி இதை கலந்து அடிப்பாங்களே, மாட்டை இட்டது மனுஷன் அதெல்லாம் என்கரேஜ் பண்ண கூடாது. நான் என்ன என்கரேஜ் பண்ணேன்? அந்த காமெடி மாதிரி சொன்னல, அந்த காமெடியில சாணி வரும், மூஞ்சில் அடிப்பாங்க, அப்புறம் மான ஐட்ட மனுஷன் அடிப்பாங்க, அவிச்ச முட்டை அழுகின முட்டை தக்காளி அடிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இந்த காமெடியில் இல்லையே. நீ சொல்கிற காமெடி அதெல்லாம் ஜனநாயக ரீதியாக பார்த்தோம்னா அதெல்லாம் செய்யக்கூடாத விஷயம். ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்பை ஜனநாயக ரீதியில் மக்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா 2026 டெபாசிட் இழப்புகள் மூலம் கொடுப்பாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் அவன் சிரிப்பாப்பார், முகத்தப்பார், அழகப்பார், இதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாயா? கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அதாவது ஒரு கட்சி மேடல ஏறி பேசுறாங்க, எவனாவது கொள்கைப்படி பேசுறானா, பிரச்சனையை பேசுறானா, அந்த ஆளை விஜய பக்கத்துல இருந்து பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக தான் இவனுக்கு போய் எல்லாம் கட்சியில சேர்றதுக்கே காரணம் என்ன தெரியுமா? அவரை பார்த்து ஒரு போட்டோ எடுக்கலாமா, அவர் நம்மள்ட்ட கை கொடுப்பாரா, அவர்கிட்ட நம்மள்ட்ட பேசுவாரா, தோல் மேல கை போடுவா. இவனுங்க மட்டும்தான் அந்த கட்சியில இருக்கிறாங்க, வேற எந்த கொள்கையும் எதுவுமே தெரியாதவங்களுக்கு. இல்லை, இது இன்னொரு ஃபண்ட்லாம் நடந்திருக்கு. அவர் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்க முடியலன்னு அவர் உட்காந்து நிமிஷம் போயிருப்பார்ல சேரு, அந்த சேரு பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ. எப்பா அந்த கிளிப்பை கொஞ்சம் போட்டு விடுங்க.
தம்பி இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன். இந்த மாதிரி உட்கார்ந்து எடுக்கிறதுலாம் இவங்க உச்சபட்ச சொல்யூஷன் தெரியுமா? விஜய் கூட போட்டோ எடுக்கிறதா? திமுக அதிமுக போட்டி என்னவா தெரியுமா இருக்கும்? எல்லா கட்சியில தமிழ்நாடு முழுக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா உச்சபட்ச போட்டி என்னவா தெரியுமா இருக்கும்? இந்த பூத்துல வந்து போன தடவை 500 ஓட்டு, அதெல்லாம் 600 ஓட்டா மாத்துறோம். அதெல்லாம் இல்ல. எல்லா அரசியல்வாதிக்கும் நான் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கணும், எப்படியோ ஒரு எம்எல்ஏ டிக்கெட் வாங்கிடணும், நான் ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்கு போகணும். அதான் அது பெறதுக்கான வழி என்னன்னா இந்த தொகுதியை நான் எப்படி நம்ம நான் உச்சபட்சமாவே சொல்றேன், ஒரு எம்எல்ஏ ஆகணும். அதிகபட்சம் எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும். 2-3 தடவை எம்எல்ஏ வந்தா 4வது தடவை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அது தனி. உச்சபட்சங்கிறது எம்எல்ஏ போஸ்டிங். தலைமையை கன்வின்ஸ் பண்றதுக்கான எம்எல்ஏ டிக்கெட் வாங்குறது தான். சரி. ஆனா தாவே கால மாதிரி ஆட்கள் என்னது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். விஜய் கூட போட்டோ எடுக்கிறது தான் உச்சபட்ச ஆசை. இதுல எம்எல்ஏ அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் தேவையாங்க. நான் போய் என்ன பண்ண போறேன், அதுல போட்டோ மாதிரி வருவா. அதனால அவங்களுக்கு உச்சபட்ச ஆசையே போட்டோ எடுக்கிறது தான். இது தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல இதுல நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா, எவனாலும் கொள்கை எப்படி பேசுறானா, பிரச்சனை எப்படி பேசுறான், அதெல்லாம் அனாவசியம். ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு யூஜிசியோட ரெகுலேஷனை பற்றி பேசணும். இதை மடைமாற்றுறதுக்காக தான் பெரியார் குறித்து இழிவான அவதூறான கருத்துக்களை சீமார் பேசினா, அதனால அதை பற்றி பேசுவோம்னா அதை பற்றி பேசணும். அதை பற்றி ஏதாவது ஒன்று மேடைகளில் பேசினாங்களா? கிடையாது. அதுக்கப்புறம் நிதி பங்கீடுல அவ்வளவு பாரபட்சம் இருந்தது, அதை பற்றியும் பேசலை. அப்புறம் இது உங்களுக்கான பள்ளி நிர்வாகத்துக்கான நிதியை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் கொடுப்போம் அப்படின்னு ஆணவமாக பேசினாங்க. அதுக்கு ஒரு கண்டனம் இல்லை. இவ்வளவு ஏன் மும்மொழி கொள்கை இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்தி திணிப்பு, இந்திங்கிற வார்த்தையே இல்லாமல் அதை பற்றி பேசிட்டு போயிருக்காப்புல. எல்லாத்துக்கும் கருத்து இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் சொல்றோமே. என்ன சொல்றீங்க? ஜனநாயகம் படம் வருதுல்ல, அதுல சொல்லுவோம். போய் பாருங்க. எங்க கருவி அதானே, எங்க டூல் அதானே. இப்ப அதுல ஏதோ கபிலன் ஒரு பாட்டு ஏதோ எழுதுவாப்புல, அப்பதான் அந்த காலேஜ் பேர் கொண்டாந்து அவர் கொண்டாந்து பேசுவாப்புல. பாருங்க, அதாவது தரையில பேசுறத தரையில பேச மாட்டாங்க, திரையில தான் பேசுவாங்க. திரையில பேசுறது திரையில பேச மாட்டாங்க, தரையில தான் பேசுவாங்க. இப்ப அடுத்த கட்டமா வந்து நம்ம ஷில்பா குமார் அவருடைய ஸ்பீச், அது இன்னும் அவரை தமிழ ஒழுங்கா பேசல அந்த பையனை. யார? ஷில்பா குமார். தெரியல எங்க படிச்சாப்புல, ஏழை பையங்கிறாப்புல, ரொம்ப கஷ்டப்பட்டவங்கிறாப்புல, தமிழ்நாடுங்கிறாப்புல. அவர் பேச்சுல தமிழ் சுத்தமா வர மாட்டேங்குது. தமிழ் வரல. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வேற இருந்து வந்திருக்கிறாரு. அங்கேயாவது சொல்லாத, அங்கேயாவது ஒரு தமிழ் பாட பயிற்சி எடுத்திருக்கலாம். கஷ்டமா இருக்கு, ஃபாலோ பண்ண முடியல. ராஜா அந்த வீடியோ போட்டுவிடு. என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். கீழே போட்டோ போட்டு காமிச்சிட்டாங்க. உங்க அண்ணனே காப்பி அடிச்சுட்டாங்க. கருத்தெல்லாம் புரியுது அவனுக்கு? அதுல புரியுது. எனக்கு முதல்ல தெளிவா பேச்சு வந்து பையன் தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாப்புலன்னா, இப்போ முதல்வர் வந்து இப்போ கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தாருல, உங்கள் ஒருவனா, ஆமா அந்த அப்பான்னு சொல்லிட்டு ஒன்று அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் போட்டிருக்கா, அவரு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டுருக்காரு. அது வந்து அப்படியே விஜயை பார்த்து காப்பி அடிச்சுதான் பண்றாராம். ஏன்னா விஜய் பேண்ட் சட்டை போட்டப்பதான் வந்து உலக அளவிலே பேண்ட் சட்டையே வந்து உருவாக்கப்பட்டது. விஜய் போட்டப்பறம் தான் அவர் முதல்வர் போட்டிருப்பாரு. அவருக்கு அப்புறம் தான் அவர் வந்து அதுக்கு முன்னாடி பேண்ட் சட்டையே என்னையா நல்லா அடியாயிட்டு இல்ல. அப்படி உங்களுடைய வந்து ஃபார்மட் படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி அதான் நம்ம ஆளுங்களே இமேஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே வந்து இவரு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல, அவருடைய காஸ்டியூம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? ட்ரெண்டிங்ல காஸ்டியூம் மாறுறது, ட்ரெண்டிங் மாறும். யாராவது நல்ல ஃபேஷன் டிசைனர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மாத்த போறாங்க. கசகசன்னு இருந்தா ஷார்ட்ஸ் போட போறோம், இல்ல கொஞ்சம் வெள்ள போறோம்னா பேண்ட் ஒரு பிரச்சனையா? ஒரு கலர் டோனே செட் பண்றாங்கன்னு இருக்கட்டுமே, ஒரு ஃபேஷன் டிசைனர் பண்றதா இருக்கட்டுமே. அது இன்னைக்கு நிறைய கலர் சேஞ்சுன்னு மாறி வந்துருச்சு. அது நான் தான் போட்டேன். விஜய்க்கே விஜய் போடுறதுதான் ட்ரெஸ்ஸா? விஜய்க்கு விஜய் என்ன ட்ரெஸ் போடுறது தெரியுமா? விஜய்க்கே ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் இன்னும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ராஜா, இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. இதுல இவர் பேசுறப்ப பிரெஞ்சு புரட்சியை போல ரஷ்ய புரட்சியை போல, அந்த புரட்சி எல்லாம் படிச்சிய தமிழ்நாட்டுல நடந்த புரட்சி ஏதாவது படிச்சியா? அப்படி ஏதாவது படிச்சிருந்தா உன் தலைவனோ இல்ல நீயோ இப்படி தற்கூரித்தனமா பேசுறீங்களா? இந்தி திணிப்பு போற ஒருத்தர் எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டைன்னு பேசுவானா? அப்படி படிச்சிருந்தா அந்த அழியாண்டா நான் விடுதலை சிறுத்தை கட்சி விட்டு வெளில வரான். விடுதலை சிறுத்தை விட்டு அவனா எந்த தற்கூரி முட்டாளாவது வெளில வருவானா? வெளில வரல, இவன் பண்ண வேலைக்கு வெளில அனுப்பிட்டாங்க. கரெக்டா சொல்லுங்க. இல்லை அதான் சொல்றேன். ரைட்டு, ஓகே. இதுல வந்து ஒரு தலைவர் பண்ணையாரு, அவரு என்ன பண்ணையார்களுக்கான கட்சி இல்லை, எளிய மக்களுக்கான கட்சி.
ஓ ஆமா, எளிய மக்கள் கட்சி. இவரு 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த வருஷத்துக்கு அவன் 1000 கோடி சொத்து உள்ளவன். இது எளிய மக்கள் கட்சி, இவர் எளியவர்களுக்கான கட்சி. ஆனா உங்களை மாதிரி ஏழைகளா ஐயா, ஏழைகளா உங்களை மாதிரி ஏழைகளா இல்ல அவங்க உண்மையிலே. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, அவன் லெவலுக்கு அவன் கஷ்டம் தான் தெரியும், அவன் லெவலுக்கு அவன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா. இப்போ நம்ம ஆளுக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் மாமன் வந்து அவருக்கு 5000 கோடி பிரச்சனை, புரியுதா? இப்போ அவர் வந்து அவரோட லெவல் யாரா இருக்கும்? அம்பானி எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதானிக்கு எவ்வளோ இது போகுது போறான், எவ்வளோ கான்ட்ராக்ட் போகுது, எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த அதானியை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆளே ஏழை தானே, புரியுதா உனக்கு? இப்போ அமிதாப் பச்சன் ரஜினியை கம்பேர் பண்ணும்போது ரஜினி ஏழை தானே, விஜய் ஏழை தானே, அப்படி புரியுதா உனக்கு? வில் ஸ்மித்தை கம்பேர் பண்ணும்போது அமிதாப் பச்சன் ஏழை, விஜய் அமிதாப் பச்சன் ஏழை தானே. அந்த லெவல்ல அந்த ஏழைகள் அப்படி திங்க் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் ஒரு ஏழைங்க தாங்க. அப்ப நாங்கெல்லாம் புரியல. சரி, அந்த வரிசையில வந்து அண்ணன் ஒண்ணு அருமையா பேசியிருக்கிறாரு. அதுக்கு அவங்க கட்சியில இருந்தே ஒரு எதிர்வினையும் இருக்குது. இதோ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட், நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா ஊர்லயுமே இருக்கு. மெயினா ஜாதி மென்ஷன் பண்றாங்க, இன்னொன்னு பணம். இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு. ஆதாரத்தோட நிக்கிறோம். எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும் தான் இருக்கு முக்கியத்துவம். அவங்க ஒய்ஃப், அவங்க தங்கச்சி, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டு உள்ள வச்சிருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ? சரி ராங் ப்ரோ. ஒன்றும் தோழரே வந்து சொல்றாரு குறிப்பிட்ட சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இன்னும் குறிப்பா சொன்னா அதுலயும் பண அடிப்படையில் தான். அவர் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து வெறுமனே சாதி அடிப்படை மட்டும் இல்லை, அதுல குறிப்பா பணம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பண்ணையாரே என்ன பண்ணையாரே, ஆனா இதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. இல்ல நான் ஒண்ணு சொல்ல அவருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இல்ல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இவரு இந்த பாயசம் சொல்லிட்டு இருக்காப்ல, இல்ல பாயசம் உருட்டுறாரு, அந்த பாயசத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த தோழர்கள்லாம். நீங்க கேள்வி கேட்கறாங்களே, ஏன் இட ஒதுக்கீடு எங்க, எனக்கான பிரதிநிதித்துவம் எங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது தெரியுமா? அந்த கட்சிகள் தான். இந்த திராவிட இந்த இதை வந்து ஏதோ புதுசாலாம் உங்க கட்சிக்கு யாருக்கும் வரல. திமுக அதிமுகல இருந்து இல்ல மற்ற கட்சிகள்ல இருந்து சமூக நீதியை கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஏமாற்றம் அடைஞ்சதுனால தான் அவங்க உங்ககிட்ட வராங்க. நீ இந்த மாதிரி டுகான்ஸ் வேலை காமிச்சுன்னு வச்சுக்க விலைக்காது. அதனால நீதி அறிவுங்கிறது அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு. அறிவு அப்படிங்கிறது இந்த திராவிட இயக்கங்களால் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சத்யானா சொல்றாரு. ஆமா 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 சொல்லுங்க. ஆப்வியஸ்லி அங்கே தானே வருவாங்க. இப்போ இதுல காலையில வர ஒரு வீடியோல வந்து நேற்று காலைல போட்டதுல வந்து ஒரு மெனு சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க தவறிட்டோம். ஒரு ஸ்டைல். இப்ப இல்ல 14ஆம் நம்பரும் 18ஆம் நம்பரும் அப்படிங்கறது 2 இடத்துல ஆட் பண்ணிட்டாங்களாம். அது வந்து தோழர்கள் வந்து சொன்னாங்க. எப்ப அந்த மெனு அப்படி இருந்தது ஒரு செய்தின்னு நாங்க சொல்லியிருக்கோம். இது ஒரு செய்தி, இது ஒரு ஃபேக்ட் செக்னு நீங்க சொல்றீங்க பாரு. இல்ல நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம். நல்ல விஷயம் பாருங்க. நம்ம சொல்லும்போதுன்னா இன்னும் கரெக்டா சொல்லணும். ஏன்னா நம்மள எதிரிகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இது மட்டும் கிடையாது. போன முறை தான் வந்து தண்ணீர் சரியா வைக்கல, சரியான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த முறையும் அதே தவறு நடந்திருக்கிறது. தாவேக்காக்கு அங்க போன தோழர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம தோழர்கள்னு சொன்ன ஒரு கோவப்படுவாங்களா, நண்பா நண்பிகளுக்கு வந்து நின்றுட்டே சாப்பிட்டுருக்காங்க. சேர் கூட சரியா போடப்படல. அது பஃபே சிஸ்டம் பா. அதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் பா. அதெல்லாம் அதை எடுத்து வச்சு நின்று சாப்பிடுறது இல்ல, டேபிள் முன்னாடி உட்கார சேர் இல்லாம நின்றுட்டே சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தெரியல. ஏன்னா அவங்க கூட சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். பிரசாந்த் கிஷோர் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆளு தான். இவரு வாய்ஸ் ஆஃப் மாமனாரு அவரு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆளு தான். இத்தனை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் சுத்தி இவ்வளவு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்களை வச்சுக்கிட்டு உங்களால சரியா செய்ய முடியலையா, இல்ல இவங்களுக்கு இது போகும் அப்படின்னு நீங்க செய்யணும். என்ன சினிமா ப்ரொடக்ஷன் பாயில ஒருத்தர் கொடுத்தா கூட நல்லா பண்ணிருப்பாங்க. அசால்ட் மேட்ரு. ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுறவங்க அவருக்கே தெரியும். விஜய் படத்தில் நடிக்க வரவங்களே ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு நடிச்சு வருவாங்க. அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. அவங்களே நல்லா சாப்பாடு போடுவாங்க. அவங்கள்ட்ட விட்டுருந்தாலே நல்லா பண்ணியிருப்பாங்க. 100 பேர். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாண வீட்டுலாம் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி ஒரு 100 பேர் நிப்பாங்க பின்னாடி. அந்த மாதிரி அதே மாதிரி இதுல இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் சொல்றேன், இது இவங்களுக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நல்லபடியா சின்ன செய்யலாம். அதே போல இப்ப இந்த நடந்து முடிஞ்சதுல அவ்வளவுதான். குருமூர்த்தி அவர் தான் காசு கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அது அவர் பாவம் எத்தனை பேர் தான் கொடுப்பாரு. இப்பதான் இவனுக்கு சீமாருக்கு படி இருந்திருப்பாரு. இப்ப இவருக்கு பாவம், அவரும் பாவம்ல. 27 என்னது அது தனி கூத்து, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அதே போல இப்ப நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறது வெறுமனே 2ஆம் ஆண்டு துவக்க விழா கிடையாது. அது தாவேக்கா நண்பா நண்பிகளுக்கு
கண்ணில் அப்படி தூவப்பட்டிருக்குது. ஆனால் அந்த மேடையை நல்லா கவனிங்க, ஷில்பா குமார் பேச்சும் பிகே அவருடைய பேச்சும் வெளிப்படுத்தியது வேற ஒரு விஷயம். ஏன்னா ஷில்பா குமார் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவராக இவர் அமர்வார், எதிர்கட்சியில் நாம் அமர்வோம் 2026ங்கிறாரு. இதே பிகே நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பீங்க, அப்ப நான் வந்து தமிழ்ல பேசுவேன் அப்படிங்கிறாரு பிகே. இது ஓப்பன் ஸ்டேஜில் விஜய கூட்டணி கணக்குக்காக கன்வின்ஸ் பண்றதுக்கு அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் ஏற்பாடு செய்த மேடை. இது வந்து தாவேகா தோழர்கள் கொண்டாடுவதற்கோ இதுல வந்து போட்டு புலங்காங்கிதம் அடைவதற்கோ ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன்ல, விஜய்க்கு வந்து 6 மாசத்துக்கு ஒருக்க கேள்விகள் சேர்ந்துகிட்டே இருக்குது. மேடையில் கேட்குறாங்க, டிஜிட்டல் மீடியாவில் கேட்குறாங்க, பேனல் வந்து விவாதத்தில் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் அவர் உடனே பதில் சொல்ல முடியல. அதனால என்ன பண்றாப்புலன்னா, மொத்தமாக ஏதாவது ஃபங்க்ஷன் பேர் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் மொத்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு போறாப்புல. இதே வாடிக்கையா வச்சிருக்காப்புல. வேற அரசியலுக்கு எடுபடாது, வேற ஒண்ணும் கிடையாது. நம்பி பொருளையோ உங்களுடைய இளமையோ இன்வெஸ்ட் பண்ற ஆட்கள் கவனத்திற்கு அங்க வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மேடையில நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மேற்சொன்ன 2 பேரோட ஸ்பீச்சை இன்னொரு முறை கேளுங்க. அந்த கணக்கு வேற ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் தமிழர் ஜோம்பிகள் போல பிற்காலத்தில் கஷ்டப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.